அன்பான மக்களே, நம்மளோட மகாநதி சீரியல் இன்றைக்கி வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கோட எபிசோடில் வந்து காவேரி ஹாஸ்பிட்டல் வந்தாங்க. ஹாஸ்பிட்டல் வந்துட்டு அதில் வந்து சூப்பராக வந்து விஜய் வந்து ஸ்கோர் பண்ணிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். அழகாக வந்து அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்லாம் பார்க்கும்போது டாக்டர்கிட்ட வந்து கேள்வி கேட்கும்போது பார்க்கணும், அவர் விஜய் பார்க்கணும், அவ்வளோ ஒரு அழகாக வந்து அதை வந்து கேட்டுட்டு இருந்தாருங்க. நிஜமாகவே எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்னடா இப்படியெல்லாம் இருக்கும் சொல்லுவாரா அப்படின்ற மாதிரி இருந்தது. அவ்வளோ ஒரு சூப்பராக வந்து நடிச்சிருந்தார் அப்படின்னு தான் சொல்லணும். அப்படியே வந்து வாழ்ந்திருந்தார் மனுஷன் அப்படிங்கிறது தான். ஸோ அதாவது காவேரி விஜய் 2 பேருமே வந்து அடிச்சிக்கவே முடியாதுங்க. அந்தளவுக்கு அல்டிமேட்டாக வந்து இன்றைக்கி பண்ணியிருந்தாங்க. இப்போ விஜய் வந்து மாஸ்க் போட்டு வர்ற அளவுக்கு இங்கே என்ன நடந்துருச்சு அப்படின்னு நான் வந்து யோசிக்கும் போது தான் கண்டிப்பாக விஜய் மாஸ்க் போட்டு வந்தது தான் சரி அப்படிங்கிற மாதிரி எனக்கு இருந்தது இன்றைக்கி எபிசோடை பார்க்கும்போது. ஏன் அப்படின்னா, காவேரி ஹாஸ்பிட்டல் போயிட்டு வீட்டில் போயிட்டு ரிப்போர்ட்லாம் காட்ட முடியாது, காட்டினா வந்து கஷ்டமாயிரும் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா. அதனால கங்காவோட ரிப்போர்ட்லாம் வந்து பார்த்து வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே வந்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க இல்லையா. அதை காவேரி வந்து பார்க்கும்போது அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்கும். நம்மளும் காட்ட முடியலையே அப்படின்னு. அதுக்கு தான் வந்து விஜயே பார்த்து அவர் நேரடியாக பார்த்து பயங்கரமாக வந்து சந்தோஷப்பட்டாங்க 2 பேருமே அப்படிங்கிறத எனக்கு தோணுச்சு. அது சூப்பராக இருந்துச்சுங்க. இன்றைக்கி எபிசோடே வந்து நல்லா இருந்துச்சு. நேற்றுக்கு எபிசோடு ஃபோன்லேயே பேசினாலுமே அது சூப்பராக தான் இருந்துச்சு. இன்றைக்கி எபிசோடு அதை விட நல்லா இருந்துச்சு அப்படிங்கிறது தான். அது வந்து எப்படி அப்படின்னா, அது எப்படி சொல்கிறது தெரில, அந்த மாதிரி ஒரு அழகான விஷயத்தை வந்து நடத்தியிருந்தாங்க இன்றைக்கி. அப்போ போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க யாரோ, என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பக்கம் விஜய் வந்து அவன் ஒய்ஃபோட வந்து ஹாஸ்பிட்டல் ஸ்கேன் எடுக்க வந்திருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு போலீஸ் வந்துட்டாங்க. அது தலைமறைவாக இருக்கிற மாதிரியே வந்து விஜய் போயிட்டார். இந்த பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க வந்து ஐயப்பனோட வந்து காரில் ஏறி போயிட்டாங்க. ஐயப்பன் வந்து இன்னி கொஞ்ச நாளைக்கு வந்து விஜய் தலைமறைவாக இருக்கிறது வரை அவர் வந்து இங்கே விஜய் அதாவது காவேரி கூட இருப்பார் அப்படிங்கிறதா. இப்போ ஐயப்பன் காவேரி ஏறி போனாங்க இல்லையா, அந்த காரில் தான் விஜய் வந்து இருக்கார். அன்னைக்கு உட்காந்துட்டு நமக்கு வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. மறுபடியும் அதே காரை யூஸ் பண்ண போகிறாங்க. ரெட் கலர் காரை யூஸ் பண்ண மாட்டாங்க. ரெட் கலர் கார் யூஸ் பண்ணால் விஜய் இருக்காருன்னு தெரிஞ்சு போயிடுவாங்க. அதனால் வந்து அந்த எல்லோ கலர் காரை வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதனால தான் ஐயப்பன் வந்து காவேரியை ட்ராப் பண்ண பிக்கப் பண்ணுறதுக்கு, காவேரிக்கு ஹெல்ப் பண்ணுறதுல அவர் இருப்பார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த டைமில் தான் நிவின் இவங்கெல்லாம் பார்க்க போகிறாங்க அப்படிங்கிறத. நிவினோட குமரனோட காட்சியெல்லாம் வந்து இனிமேல் தான் வர்றதுக்கு அதிகமாக சான்ஸ் இருக்குது. ஆனால் இப்போதைக்கு வெண்ணிலாவையும் காணா, பசுபதியவும் காணா. பசுபதி வந்து எப்போ வருவார் வெளியே, தலைமறைவாக இருக்கார் அப்படிங்கிறது தெரில. அவர் வந்து போலீஸு விஜய் கண்ணில் நம்ம சிக்கணும், நம்ம அவ்வளோதான் காலி பண்ணிடுவான் அப்படின்னு அவர் வந்து முடிவு பண்ணியிருப்பார். அதனால தான் வந்து அதாவது வெண்ணிலாவோட மாமா வந்து மாட்டி விட்டு அவர் வந்து தப்பிச்சிட்டாரு அப்படின்னு நான் நினப்பேன். நல்லா போயிட்டுருக்குங்க, சூப்பராக போயிட்டுருக்கு. மகாநதி வந்து அல்டிமேட்டாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறது எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா ஒரு விஷயம் நடந்தது இல்லையா, அதாவது கங்காவும் குமரன் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தோடனே வந்து எல்லாருமே வந்து பேசிகிட்டு இருக்கும்போது, அப்போ ஸ்கேன் ரிப்போர்ட்டை வந்து குமரன் காட்டும்போது பாட்டி வந்து, அதாவது கங்கா வந்து காவேரி வந்து ஆமாம்மாம்மா இப்போ குட்டியாக இருக்குது, அடுத்த ஸ்கேனில் வந்து கை கால்லாம் தெரியும், பாப்பா வளர்ந்துரும் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொன்னதை அது மைண்டில் வச்சு காவேரி வந்து சொல்லுவாங்க. அதை வந்து பாட்டி சொல்லுவாங்க, ஆமாம் இவ 10 பிள்ளை பத்தவ அப்படின்னு. காண்டா சாரா இந்த கிளவி 2 பேரும் எதையாவது ஒன்று சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அது காவேரிக்கு கொஞ்சம் ஃபீல் ஆயிடுச்சு இல்லையா, அவங்க கொஞ்சம் ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுதான் எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு, என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்தது. பார்ப்போம் சரிங்களா. அவ்வளோ அழகாக வந்து இன்றைக்கி எபிசோடை வந்து கொண்டு போயிருந்தாங்க. நாளைக்கு என்ன அப்படிங்கிறது தெரியல, ஆனால் நாளைக்கு பயங்கரமாக இருக்கும் அப்படிங்கிறது தான். இன்றைக்கி ப்ரொமோ வர்றதுக்கு புது ப்ரொமோ வந்தால் தான் வந்து அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஆனால் எப்போயுமே இன்றைக்கி ப்ரொமோ விடுறதுக்கு நாளே சான்ஸ் இருக்குது, பார்ப்போம் சரிங்களா. ஆனால் நாளைக்கு எபிசோடில் வந்து விஜய் வந்து இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருப்பார் அப்படின்னு சொல்லி தெரில. இப்போ போகிற வழியில் யார்கிட்டையும் மாட்டிப்பாரா,
மாட்டிக்க மாட்டார். ஏன்னா மாஸ்க் போட்டு சுற்றணும்னு பிளான் பண்ணிட்டாங்க. எப்படி என்ன நடக்குது, போலீஸ் வந்து தேட வாய்ப்பு இருக்கு இல்லையா? இப்போ வந்து போலீஸ் வாயா உள்ளே போய் தேடலாம் அப்படின்னு சொல்லி போயிருக்காங்க. அதில் எந்த மாதிரி ஒரு இது நடக்குது அப்படின்னு சொல்லி தான் பார்க்கணும். இப்போ தப்பிச்சு போகிறது சிசிடிவி கேமரா அது இதில் பார்த்துருந்தாலுமே வந்து இப்போ காவேரியை வந்து உன் கூட இருந்திருக்காருல அவங்க வீட்டுக்காரு, நீ ஏன் எங்ககிட்ட சொல்லலை அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொல்லுவாங்க இல்லையா? சிசிடிவி கேமரா செக் பண்ணால் பார்ப்போம் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனால் பயங்கரமாக கொண்டு போயிட்டுருக்காங்க மகாநதி அப்படிங்கிறது மட்டும் நமக்கு தெரியுது. இப்போ காவேரி மாட்டாமல் இருந்தால் போதும். இப்போ விஜய் வந்து இப்படி தலைமறைவாக வந்து போகிறதுனால காவேரி மீட் பண்ணுவார், அவர் பேசுவார், அந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால விஜய் காவேரி மாட்டிக்க நிறையவே சான்ஸ் இருக்குதான். புருஷன் கூட அவர் இந்த மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல் எங்கேயாவது ஒரு இடத்துல சுச்சுவேஷனில் பார்த்து மீட் பண்ணும்போது சிசிடிவி கேமரா வச்செல்லாம் வந்து செக் பண்ணாங்க அப்படின்னா, இப்போ நீ மீட் பண்ணியிருக்கல நாங்கள் சொல்லியிருந்தோம் இல்லையா, உன் ஹஸ்பண்டை பார்த்தா எங்களுக்கு வந்து தகவல் சொல்லுன்னு சொல்லிட்டு அவர் எந்த தப்புமே பண்ணலன்னு சொல்கிறீங்க, அப்புறம் ஏன் அவர் தலைமறைவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து கேள்வி கேட்குறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு இல்லையா? அதில் வந்து காவேரி மாட்டிக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. கண்டிப்பாக வந்து அந்த மாதிரி சுச்சுவேஷனை வந்து கொண்டு வருவாங்க. பார்ப்போம் அதில் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோம். முக்கியமாக வந்து பசுபதி வெண்ணிலாவோட சுச்சுவேஷன் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அது வந்து இன்னும் நமக்கு வந்து கொண்டு வரல. இப்போ வந்து வெண்ணிலா கேரக்டர் பண்ணுறாங்க இல்லையா வைசாலி, அவங்கள வந்து முடிக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான் எனக்கு தெரிய வருது. இப்போ கொண்டு வர புதுசாக இப்போ ட்ராக் போயிட்டுருக்கு இல்லையா, அதில் வந்து வைசாலியோட கதை முடிஞ்சு அப்படின்னு கொண்டு வர மாட்டாங்க அப்படின்னு தான் இருக்காங்க. ஆனால் கொஞ்ச நாள் கழித்து வருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருக்குது. பார்ப்போம் சரிங்களா? சூப்பருங்க, அவ்வளோ ஒரு நல்லா போயிட்டுருக்கு அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. மகாநதி அடுத்தடுத்து அப்கமிங்கில் வந்து பயங்கரமாக இருக்கும், ஃபயராக இருக்கும் அப்படிங்கிறது தான். ஏன்னா மாஸ்க் போட்டு சுற்றிட்டு இருக்காங்க, நம்ம ஃபைட் பண்ணுறது நிறைய பிடிஎஸ் வீடியோலாம் பார்த்தோம். புது புது ஆளுங்கள்லாம் வந்து வில்லன் கேங்ஸில் வந்து இருக்காங்க. அவங்கெல்லாம் எந்த மாதிரி ஸ்கோர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். அதெல்லாம் வந்து அல்டிமேட்டாக இருக்கும் அப்படிங்கிறது தான் பார்ப்போம் சரிங்களா? சூப்பருங்க, நல்லா கொண்டு போயிட்டுருக்காங்க நம்மளோட மகாநதியை. இனிமேலும் நல்லா கொண்டு போவாங்க, இதுக்கு மேலே சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்குறேன். பசுபதி வந்தால் நல்லாயிருக்கும், பசுபதி விஜய் வந்து சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறதான். அவங்க 2 பேருமே வந்து பயங்கரமாக மோதுவாங்க. அதுக்கு இப்போ பசுபதியை காணான்னு தேடுறாரு விஜய், அது மட்டும் தெரியுது. தேடும் போது வந்து விஜய் ஏதாவது குமரன் நிவின் இவங்க ஹெல்ப்போடு தான் அவர் தேட முடியும் அப்படின்னு சொல்லி தோணுது. அதனால தான் அவங்கள வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம் சரிங்களா? சூப்பருங்க, எல்லாம் கொண்டு போயிட்டுருக்காங்க. இன்றைக்கி மகாநதி அவ்வளோ நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. இதே மாதிரி கொண்டு போங்க, நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான். அதாவது ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு எந்த மாதிரியெல்லாம் ஒரு இது இருக்காங்க அப்படிங்கிறத வந்து அழகாக வந்து கேரிங்காக வந்து அந்த ஹேண்ட்பேக்கை வாங்கி தோளில் போட்டுக்கிறது இதெல்லாம் வந்து அவர் பண்ணிகிட்டு இருந்தார் இல்லையா? அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க, சூப்பராக இருந்துச்சு. நிறைய விஷயங்கள் பாசிட்டிவாக நம்ம விஜய்கிட்ட நம்ம பார்த்தோம், அது அழகாக இருந்துச்சு அப்படிங்கிறது தான். ஓகே மக்களே, உங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன் சரிங்களா? ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்